எடுக்கணும் அப்படின்றதுல முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த 37th லீகல் வெபினார்ல நம்மளோட கனெக்ட் ஆயிருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். ஒவ்வொரு கிளாஸா அவர் எடுக்கிறேன்னு முயற்சி செஞ்சு இன்னைக்குதான் அவரால் எங்கேஜ் ஆக முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நமக்காக ஆக்சுவலா அட்வொகேட் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராக்டிக்கல் அப்ரோச்ல பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸை நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்மேட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கான ப்ரொசீடிங் 65B அப்படின்றது சிஆர்பிசி 65Bன்றது எப்படி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லா எலக்ட்ரானிக் எவிடன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு செக்ஷன் தான் 65B அப்படின்றது. ஸோ அதை பத்தின ஒரு வைடரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மார்னிங். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரானிக் எவிடன்ஸுங்கிறது ப்ராக்டிக்கலா எப்படி நமக்கு டே இன் அண்ட் டே அவுட் ஸ்கெடியூல்ல ஹவு இட் இஸ் ரெலவெண்ட் அண்ட் ஹவு we'll have to understand in the light of provision 65B as well as the various judgments in this regard அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரீஃபா பார்க்கலாம். ஏன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நம்ம பார்க்கணும். It's quite a vast aspect to deal with. ஸோ இந்த நம்ம லிமிட்டட் டைம்ல என்ன ப்ராக்டிக்கல் டே எவ்ரிடே இதுக்காக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ங்கிறத நம்ம என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், how is section 65B useful and it will have to be implemented அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் மீன்ஸ் டேட்டா ஆர் ரெக்கார்ட், data generated, image or sound stored, received or sent in an electronic form or microfilm or computer generated microfiche. So electronic record எக்ஸாம்பிளா ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கலாம், நம்ம அதை ஒரு காம்பாக்ட் டிஸ்க் எடுத்துக்கலாம், ஆர் போட்டோகிராஃப் எடுத்துக்கலாம், ஆர் சாஃப்ட் காப்பி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஒரு என்க்ரோச்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், ஒரு பட்டா எடுத்துக்கலாம், ஒரு சேல் டீட் ஆன்லைன்ல இருந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எடுத்துக்கலாம். இதெல்லாமே எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ரெக்கார்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய எவிடன்ஸ், எவ்ரிடே டெபோசிஷன், இது எல்லாமே we are becoming less dependent on in the hard copies and we are becoming more dependent on soft copies. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி எலக்ட்ரானிக் ரெக்கார்டை நம்ம ஒரு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம், ஆர் அதை ஒரு ஆப்ஜெக்டா மார்க் பண்ணணும், ஆர் டாக்குமெண்டா ஒரு எக்ஸிபிட்டா இட் வில் ஹேவ் டு பி மார்க் அப்படின்னா வாட் வில் ஹேவ் டு பி complied with and what is the sine qua non and prerequisites to mark the document and to rely upon such a document in the under the Indian Evidence Act. So preliminary Indian Evidence Act நமக்கு இந்த 65B அப்படிங்கிறது இல்லை. பட் போஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்புறம் இந்த this act has evolved and இன்னைக்கு நமக்கு வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னுடைய பார்வையில இது நமக்கு இதை பத்தின ஒரு எம்பசிஸ் கிடைச்சிருக்கு. இதை பத்தின ஒரு பிகாஸ் பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்கள் பல காலகட்டங்கள்ல இட் ஹஸ் பீன் ஓவர் ரூல்ட் அண்ட் தென் நியூ லா பை மார்ச் ஆஃப் லா how electronic evidence or electronic document அல்லது electronic record எப்படி மார்க் பண்ணப்படணும், அது கூட என்ன what certificate will have to be annexed along with that அப்படிங்கிறதுக்கு through march of law நமக்கு law and rules இவால்வ் ஆயிருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் சினாரியோல even criminal rules of practice have been amended to the extent of how an electronic record will have to be produced and marked. சில இதுல relying upon the Indian Evidence Act and read along with the Information Technology Act, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அல்லதுன்னா ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், காம்பாக்ட் டிஸ்க், பென்ட்ரைவ், இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுன்னா அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எலாபரேட்டா டீல் பண்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு இன்னைக்கு இது பண்ணணும்னா, நமக்கு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, அதே சமயத்துல செக்ஷன் 65B. ஸோ இந்த செக்ஷன் 65B எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு
பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது மாதிரி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து திஸ் ஹாஸ் இட்ஸ் ரூட்ஸ் இன் சிவில் எவிடன்ஸ் ஆக்ட். எதுக்காகனா நம்ம எப்படி இந்த ஆக்ட் வந்து நமக்கு இந்த 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எப்படி இன்கார்பரேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரீஃப் இது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வில் கோ இன்டு தி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். So, as I said, that section 65B வந்து எந்த ஆக்ட்ல இருந்து வந்திருக்குன்னா, section 5 of the Civil Evidence Act 1968 யுனைடெட் கிங்டம். ஸோ அங்க வந்து என்ன மாதிரியான எலக்ட்ரானிக் சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வந்து எனி டேட்டா or any record which is downloaded from a computer generated document வந்து டவுன்லோட் பண்ணப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டுச்சுன்னா எப்படி வந்து மார்க் பண்ணப்படுது, அந்த டாக்குமெண்ட்டை எதை வச்சு வந்து என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் தேவைப்படுது, அது நம்ம இதே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்கோ அதே தான். தட் கம்ப்யூட்டர் in which the data is regularly stored or processed or information for the purposes of any activities regularly carried out. These all are contained in the வந்து ஒரு முன் மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுதோ இந்த 1968 ஆக்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் செக்ஷன் 65B போஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆர் எலக்ட்ரானிக் டேட்டா அப்படிங்கிறது வந்து அதிகமா பேசப்பட்டிருக்காரு. The more discussion will be post after passing of information technology act and subsequent amendments நிறைய ஆயிருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நம்ம டே இன் அண்ட் டே அவுட் ப்ராக்டிஸ்ல வந்து நமக்கு செக்ஷன் 65B வந்து ஒரு இட் இஸ் லைக் அ டிஃபால்ட் ப்ரொவிஷன். அப்படி நமக்கு வந்து டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் 65B சர்டிபிகேட் ஆகட்டும், எந்த டாக்குமெண்ட்டுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட்டுக்கு அது வந்து தேவையில்லை, வாட் டாக்குமெண்ட் வந்து ஷுட் பி ஃபைல்ட் அலாங் வித் செக்ஷன் 65B அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்ன, செக்ஷன் 65B ப்ரொவிஷன்ஸ்ல வந்து என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டீல் பண்ணப்படுது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அவுட்புட்டுங்கிறது என்ன, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு வேர்ட் ஃபைல் வச்சிருக்கோம். அந்த வேர்ட் ஃபைல்ல வந்து நம்ம டவுன்லோட் செய்ய ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து ஒரு டவுன்லோட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் இட் அஸ் சேல் டீட் ஒரு பட்டா ஆர் என்க்ரோச்மெண்ட் சர்டிபிகேட் ஆர் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஆர் ஒரு டெத் சர்டிபிகேட், இதை நம்ம வந்து ஒரு 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 கேஸ்ல வந்து சிவில் சூட் ஆர் இந்த கிரிமினல் ப்ரொசீடிங் நம்ம இதை ஃபைல் பண்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கம்ப்யூட்டர் அவுட்புட். அந்த கம்ப்யூட்டர் அவுட்புட் இன் விச் த டேட்டா இஸ் ரெகுலர்லி ஸ்டோர்ட். அதான் செக்ஷன் 65 ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். And that second, during the same period, information contained in electronic records or data derived from other source that is included in electronic records, which is regularly fed into the computer from which computer output is produced. Which is regularly fed from where the data is stored அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if the data is stored in a computer இருந்தா அது ஹார்ட் டிஸ்க்ல வரும். ஒரு பென்ட்ரைவா இருந்தா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸா இருந்தா it could be either எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், இல்ல பென்ட்ரைவா இருக்கலாம், இல்ல காம்பாக்ட் டிஸ்கா இருக்கலாம், இல்ல ஃபிளாப்பி டிஸ்கா இருக்கலாம். முன்ன காலத்துல ஃபிளாப்பி டிஸ்க் இருந்தது, இப்ப இல்ல. Now we are more into pen drives and memory cards. We have dispensed with almost compact discs, DVDs கூட இன்னைக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல. ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்து செக்ஷன் 65B வந்து it is contemplated. And during the same period, the computer was working correctly, and if not, then the electronic records and its contents are not affected. Then the information contained in electronic record reproduces or is derived from such information fed into the computer in ordinary course of the said activities. So இது என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணப்படும்னா, இப்போ நம்ம ஒரு செல்போனுங்கிற ஒரு டிவைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டோர் பண்ண வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். ஆர் அதுல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கோம்னா அது ஒரு ஆடியோ கிளிப்பிங். ஆர் அதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம்னா ஒரு வீடியோ ஃபைல், MP3 ஃபைலா இருக்கும், அப்புறம் வீடியோ ஃபைலா இருக்கும், JPEG ஃபைல், JPEG ஃபைல், which stands for a photograph. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நம்ம வந்து ஒரு செல்போன் எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு வேரியன்ட்ஸ் இருக்கு. அதுல இஃப் செல்போன் இட் செல்ஃப் இஸ் மார்க் அப்படின்னா என்ன மாதிரியான இதை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்ல. செல்போன்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெமரி கார்டுல செல்போனுக்குள்ள வச்சிருக்கிறோம், அதுல இருந்து ஒரு டேட்டாவை நம்ம காப்பி பண்ணும்போது அது வந்து ஒரு செகண்டரி இதுவாயிடும்.
ஸோ பிரைமரி டிவைஸ்ங்கிறது வந்து ஏ அப்படிங்கிற டிவைஸ்ல இருந்து நம்ம பி அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுக்கிறோம். ஸோ ஏ பிகம்ஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் தட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அண்ட் பி அப்படிங்கிறது வந்து வில் பிகம் அஸ் தி செகண்டரி. ஸோ அப்படி இருக்கும்போது பிரைமரி சோர்ஸுக்கு வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டுங்கிற ஒரு ஆம்பிட்ல வந்து வாட் ஷுட் பி கம்ப்ளைட் வித் செக்ஷன் 65. செகண்டரி டிவைஸுக்கு வந்து when files are moved or transferred or copied அப்படிங்கும்போது what will have to be complied with under section 65B can be looked into. So two types, one வந்து primary evidence and the other is the secondary. இது ஸோ பிரைமரி எவிடன்ஸுக்கு இன்னும் ஜட்மெண்ட்ஸ்ல டீல் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும். செகண்டரி எவிடன்ஸ் ஆகும்போது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு என்ன கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஜட்மெண்ட்ஸ் மூலமா பை மார்ச் ஆஃப் லா இட் ஹஸ் பீன் எம்பசைஸ்ட். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் 65B ஆம்பிட்ல ஸ்கோப்ல வந்து வாட் ஷுட் பி தி contents of an electronic evidence கான certificate, how what are all it should contain அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன firstly வந்து a statement identifying the electronic record, a statement describing how the electronic record was produced, the details of the device that produced the electronic record to show it was created by a computer, the statements related to matters enumerated in section 65B subclause 2 of the Indian Evidence Act. A statement stating that the subject matter of certificate is to the best of the knowledge and belief of the person stating it, and that it should be signed by a person having the official position of that device or management of that device. Who may produce the electronic evidence record? அப்படின்னா இந்த இப்போ நம்ம வாட் ஆர் ஆல் தி கண்டென்ட்ஸ் தட் ஷுட் பி கண்டென்ட் இன் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு 7 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்த்துருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு நம்ம வச்சிருக்கக்கூடிய பேங்க்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஏங்கிற பர்சன் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 1 year அப்படின்ட்டு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு அவர் பேங்க்ல இருந்து. ஸோ இப்போ இந்த சர்டிபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படும் போது வந்து ஹூ ஷுட் அட்டஸ்ட் இட் அண்ட் ஹவு இட் ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் வித் இன் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சர்டிபிகேட் 65B கம்ப்ளைண்ட்ஸோட எப்படி மார்க் பண்ணணும்னா ஏங்கிற பர்சன் பேங்க்குக்கு போறாரு. இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹிஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 year. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தி பிரைமரி சர்வர். எந்த சர்வர்ல இருந்து அவருக்கு வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அந்த டேட்டா ரெக்கார்ட் ஆயிருக்குது அந்த 1 yearக்கான ஸ்டேட்மெண்ட் அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாட் வில் ஹாவ் டு பி நவ் கன்சிடர்ட் இஸ் தட் அந்த ஏங்கிற பர்சன் பேங்க்கு போய் டவுன்லோட் பண்ணக்கூடிய பிரைமரி சர்வர் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் தட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். ஸோ பிங்கிற இது வந்து ஜெனரேட் ஆகுது. இட் பிகம்ஸ் அஸ் அ செகண்டரி எவிடன்ஸ். ஸோ இந்த செகண்டரி எவிடன்ஸ் ஷுட் பி அக்கம்பனிட் வித் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சர்டிபிகேட். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சர்டிபிகேட்டுங்கிறது தான் செக்ஷன் 65B நம்ம அன்றாடம் கோர்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு ரெகுலரா கம்ப்ளை பண்ண வேண்டிய ஒரு ப்ரொவிஷன். ஸோ இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சர்டிபிகேட்ல யூஷுவல் அஃபிடவிட்ல வந்து எப்படி to the best of the knowledge of the person who is produced, to the best of my knowledge and all other following sequence and so on கொடுக்கக்கூடிய வந்து அந்த ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஓத்ல எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் that to the best of his knowledge it is produced. So இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சர்டிபிகேட்டை வந்து யார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய அந்த பேங்க்ல அந்த பிளேஸ்ல யார் டவுன்லோட் பண்றாங்களோ அண்டர் ஹூஸ் மெயின்டெனன்ஸ் த கம்ப்யூட்டர் இஸ். ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இதுக்குன்னு வந்து தனியா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு இருப்பாங்க. இஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இஸ் நாட் தேர் தென் ஹூ இஸ் தி அதர் ஆத்தரைஸ்ட் பர்சன் பை தட் பேங்க் டு டவுன்லோட் அண்ட் டு ஹேண்ட் ஓவர் சச் டாக்குமெண்ட்ஸ். அந்த பேங்க்ல வந்து அன்றாடம் இந்த மாதிரி வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இந்த மாதிரி மற்ற காப்பீஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கக்கூடியதற்கான ஆத்தரைஸ்ட் பர்சனல் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த பேங்க்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கலாம். இந்த சர்டிபிகேட் வந்து அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த செக்ஷன் 65B கம்ப்ளைண்ட்ஸோட சேர்த்து அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து வந்து இட் வில் பி ஃபைல்ட் இன் தி கோர்ட். அப்படி வந்து அவங்க பேங்க்ல இருந்து கொடுக்கல அப்படின்னா வாட் வில் ஹேவ் டு பி டன் இஸ் தட் தி பர்சன் ஹூ இஸ் ப்ரொடியூசிங் தட் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து அந்த கம்ப்யூட்டர் எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எப்போ இந்த காப்பி வந்து வாஸ் ஜெனரேட்டட் இன்னைக்கு ப்ரொடியூஸ் நேத்து ஃப்ரைடே 4th of May இந்த பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கிறாருன்னா ஆன் 4th of May இந்த கம்ப்யூட்டர் மெயின்டைன்ட் இன் so and so பேங்க்
தி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆஃப் தட் பேங்க் வந்து இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாரு. அட் மை ரெக்வஸ்ட் ஃபார் டவுன்லோடிங் தி பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த காப்பி வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்து அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கம்ப்யூட்டர் இஸ் அண்டர் தி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து பேங்க்ல கொடுக்காத பட்சத்துல, பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் சாஃப்ட் காப்பீஸ்ல வந்து திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் காப்பி, the complaints under the Evidence Act வந்து can be either dispensed with or இல்லைன்னா வந்து it is not required to be signed by the authorized officer. birth certificate or ஒரு death certificate or வேற ஏதாவது ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஆர் ஒரு பட்டால இருக்கக்கூடிய அந்த பட்டா இது என்க்ரோச்மெண்ட் சர்டிபிகேட், இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வில் பி கான்ஸ்பிகுவஸ்லி ஸ்டேட்டட் தட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் உடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது வந்து இட் ஹஸ் பீன் ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ளைண்ட் வித் சின்ஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் ஜெனரேட்டடுங்கிற மாதிரியான ஒரு வாசகம் வந்து இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் காப்பீஸ்ல இருக்கு. பட் வென் இட் இஸ் ஃபைல்ட் இன் கோர்ட் வெதர் செக்ஷன் 65B ஆஃப் தி ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் வில் ஹாவ் டு பி கம்ப்ளைண்ட் வித் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. சில சர்டன் இது வந்து பிரைமரி எவிடன்ஸ் சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய செகண்டரி இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். பட் whenever any electronic record is produced, section 65 சரி இன்னைக்கு டேட்ல as on date or at the judgment of the honorable Supreme Court and the various catena of judgments of the honorable High Court as well clearly states that whenever any data from which downloaded copy, soft copy or electronic record produce பண்ணப்பட்ட அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் பிரிண்ட் அவுட் இருக்கும்போது section 65B will have to be complied with. So it depends upon the circumstances in which it is filed and depends upon the source from which the data is downloaded, whether it is primary or whether it is secondary in nature. இதை நம்ம வந்து in light of judgments we can இதை வந்து பார்த்தோன்னா இன்னும் இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். So the stage of electronic evidence certificate, when it will have to be filed. Under section 65B subclause 4, the electronic evidence certificate will have to be produced when the electronic evidence record is produced and it is purported to be marked in a court of law during any civil or criminal proceedings. So section 65B subclause 4 is required at the stage of the trial, and this has been emphasized by the Honorable Supreme Court in, as you all know, Anwar versus Bashir judgment வந்து we all day everyday proceeding ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது. And then the recent judgment of the Honorable Supreme Court in Arjun Pandit Rao Kotkar versus Kushan Rao Gorantyal. இந்த ஜட்மெண்ட், இந்த ரெண்டு ஜட்மெண்ட்ஸ் தான் வந்து இட் இஸ் கைடிங் பிரின்சிபல்ஸ் என்னெல்லாம் வந்து அப்படிங்கிறது has been clearly laid down in the two judgments of the Honorable Supreme Court. அதுக்கு இதுல வந்து we will also deal with certain judgments of the Honorable Madras High Court. இதுல வந்து எப்படி section 65B certificate ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க பார்க்க. அதே சமயத்துல oral evidence as to the contents of the electronic records. Can oral evidence be given to support the contents of the computer? In section 65B of the Indian Evidence Act வந்து contents of electronic records cannot be proved by oral evidence, but it must be noted that section 65B starts with the non-obstant clause that oral evidence can be examined if a dispute arises that resort can be made to section 45A of the Indian Evidence Act and section 79A of the Information Technology Act. So இப்ப நம்ம oral evidence adduce பண்ணலாமா electronic evidence அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம இந்த கம்ப்யூட்டர் அவுட்புட்ல எடுக்கக்கூடிய ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இதுவே பார்த்துக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் அவுட்புட்ங்கிறது இந்த ஜெனரேட்டட் சாஃப்ட் காப்பி பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இப்ப நம்ம இதுக்கான இது எப்ப நம்ம ஓரல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வருது அப்படின்னா இந்த பாக்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். இது வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2022 பீரியடுக்கான பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து it has been filed in the court. So I am relying upon this evidence. It shall be marked as a document, it shall be marked as an exhibit அப்படின்னு அந்த ஏங்கிற பர்சன் வந்து he is stating. Consider it as a civil or a criminal proceeding. இப்போ whether the person who is entering into the witness box can delve into the aspects of the
கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் அவுட்புட். அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்களை பத்தி அவர் வந்து ஓரலான இதை எடுத்துக்கலாமா, இல்ல வெதர் தி டாக்குமெண்ட் மார்க் பண்ணதே அப்படியே வந்து வெதர் ஓரல் எவிடன்ஸ் cannot be permitted and it can be marked அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் தி விட்னஸ் கேன் டிபோஸ் அபவுட் தி வேரியஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பத்தியும் வந்து அவர் எவிடன்ஸ் கொடுக்கலாம். there is no bar for that, but provided it will have to be properly duly certified under section 65B subclause 2. அந்த 2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்ட் அந்த சப்ரொவிஷன் 2 கம்ப்ளைண்ட்ஸ் will have to be வந்து ப்ரீரெக்வசைட் சைனிக் வேணான்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே, அதாவது இதனுடைய அடிப்படையான என்னெல்லாம் இது இருக்குதோ செக்ஷன் 65B எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் பட்சத்துல தி விட்னஸ் கேன் டிபோஸ் ரிகார்டிங் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் அவுட்புட். நவ் we will see the judgments, important judgments in the landmark judgments which have been dealt with section 65B. I am sharing my screen. My screen share ஆகுதா இப்போ? இல்லைங்க சார், ஷேர் ஆகல. பண்றேன். யாரோ கேட்டிருக்கிறாங்க காஸ்ட் இல்லையா? I'll share the judgments whatever is now being relied upon or referred to. All the judgment citations will be shared with AFLS. அவங்க நான் அனுப்பிச்சிட மெயிலுக்கு. You kindly please நீங்க அதை பார்த்து நான் ஷேர் பண்றேன் எல்லாருக்கும் ஷேர். I have a problem, technical இது இருக்கு, அதனால தான் taking time. ஓகே, பட் ஷேர் ஆவறதுக்கான அந்த ஆப்ஷன் காமிக்குதா சார்? அது ப்ராப்பரா இருக்குங்களா? அது இருக்குது, பட் ஆப்ஷன்ஸ்லாம் வருது டிஸ்ப்ளே ஓவர் அதர் ஆப்ஸ் நிறைய. லாஸ்ட் டைம் மாதிரி இல்ல. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. சரி, ஓகே. I'll read the judgments. இப்போ ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது சார். உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. நீங்க ஓபன் பண்ற வரைக்கும் வந்தது. ஐ திங்க் PDF டவுன்லோட் ஆகுறதுல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே.
இந்த okay. ஜட்மெண்ட் இப்ப தெரியுதா? தெரியுதுங்க சார். Okay. So this is the one of the most important significant judgments, PV Anwar versus PK Bashir, 2014 10 SEC 473. வேற நிறைய equivalent citations இருக்குது. I'll share this judgment. You all will be aware of this judgment. இந்த இதுல வந்து representation of people's actல வந்து சில எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் டியூரிங் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த கேஸினுடைய பிரீஃப் பேக்ட்ராப்ல நடக்கக்கூடிய இது. ஸோ வெதர் தி செக்ஷன் 65B what all will have to be complied with, whether electronic evidence is record for a primary secondary evidence under the Indian Evidence Act இதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜட்மெண்ட்னுடைய ரெலவெண்ட் ரேஷியோ டெசிடென்டி பார்த்தோம்னா it will be dealt with in para number 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி வர்சஸ் நவ்ஜோத் சந்துங்கிற இதை வந்து சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் டீல் பண்ணி இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 63 வாட் இஸ் செகண்டரி எவிடன்ஸ்ங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். காப்பீஸ் மேட் ஃப்ரம் ஒரிஜினல் பை மெக்கானிக்கல் ப்ராசஸ் விச் இன் themselves ensure the accuracy of the copy and copies compared with such copy. ஸோ பிரிண்ட் அவுட்ங்கிறது வந்து நமக்கு இப்போ நம்ம டெய்லி ரெகுலர் யூசேஜ்ல வச்சிருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் ஆர் பென்ட்ரைவ், மெமரி கார்டு, காம்பாக்ட் டிஸ்க், இது எல்லாமே வந்து நமக்கு செகண்டரி எவிடன்ஸ்ங்கிற இதுல வந்துருக்கு. ஸோ வாட் வில் பி தி பிரைமரி எவிடன்ஸ் இன் தட் கேஸ், எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து, மொபைல் போன்ல இருந்தோ இல்லை வேற ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்தோ எடுக்கக்கூடிய இது எல்லாமே வந்து வில் become as the primary evidence, automatically become as secondary evidence. எவ்வளவு பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் it will be a secondary evidence. எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அது பிரிண்ட் அவுட் எடுக்கப்படுதோ அந்த ஹார்ட் டிஸ்க்கும் அந்த கம்ப்யூட்டர் டிவைஸும் will become as the primary source of that electronic record. So இதுல லாஸ்ட் 4 இது பார்த்தோம்னா லாஸ்ட் 10 sentencesல இருக்கு. Hence printouts taken from the computers or servers by mechanical process and certified by a responsible official of the service providing company can be led in evidence through a witness who can identify the signatures of the certifying officer or otherwise speak of the facts based on his personal knowledge, irrespective of the compliance with the requirements of section 65B, which is a provision dealing with admissibility of electronic records. There is no bar to adducing secondary evidence under the other provisions of the Evidence Act, namely section 63 and 65. It may be that the certificate containing the details in subsection 4 of section 65B is not filed in the instant case, but that does not mean that secondary evidence cannot be given even if the law permits such evidence to be given in the circumstances mentioned in the relevant provisions, namely section 63 and 65. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிரிண்ட் அவுட்ஸ் டேக்கன் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சர்வர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஆர் ஒரு டெத் சர்டிபிகேட், இ சேவை மையங்கள்லாம் இருக்கு. இங்க இருந்து தான் நம்ம நிறைய ரெகுலரா வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா டேட்டா டவுன்லோட் பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் they are having some ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துடுறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ அவங்ககிட்ட இருந்து சேல் டீடு, இ சர்டிபிகேட்ஸா கிடைக்கக்கூடியது என்னெல்லாம் சர்டிபிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றது ஒரு ரெகுலர் பிராக்டிஸா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க யாரும் செக்ஷன் 65B சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்லை. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன பண்ணலாம்னா, இந்த பர்சனே வந்து ஃப்ரம் விச் கம்ப்யூட்டர் இட் ஹாஸ் பீன் டவுன்லோடட், ஃப்ரம் வேர் இட் வாஸ் டவுன்லோடட், ஆன் விச் டேட் இட் வாஸ் டவுன்லோடட் அப்படிங்கிற டீடைல் கொடுத்து இந்த சென்டர்ல இருந்து இந்த டேட்ல வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த டேட்டா வந்து டவுன்லோடட் அண்ட் இட் இஸ் நவ் ப்ரொடியூஸ்ட் இன் தி கோர்ட். இந்த ரெகுலர் யூசேஜ்ல இருக்கக்கூடிய இந்த நபர் கிட்ட தான் இந்த இது இருக்குது. அவங்க கம்ப்யூட்டர்ல இருந்து தான் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு இது வந்து டாக்குமெண்டா நாங்க இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி மார்க் பண்றோம் அப்படிங்கிற கொடுக்கறது தான் இந்த செக்ஷன் 65B எவிடன்ஸ் ஆக்ட் சர்டிபிகேட் கம்ப்ளைண்ட்ஸ். இதுதான் பேராகிராஃப் நம்பர் 20 ஆஃப் அன்வர் வர்சஸ் பஷீர்ல இட் ஹாஸ் பீன் கண்டைன். அண்ட் தென் the other ratio portion of the judgment is that in case of and the 22nd paragraph no last 3 sentences it requires to be overruled and we do so. So on the Navjot Sandhu case la vandu and to that extent the statement of law on admissibility of secondary evidence pertaining to electronic record as stated by this court in Navjot Sandhu does not lay down the correct legal provision. It requires to be overruled and we do so. An electronic record by way of secondary evidence shall not be satisfied. Therefore, thus in the case of CD, VCD, chip, etc., the same shall be complied by the certificate
in terms of section 65B obtained at the time of taking the document, without which the secondary evidence pertaining to that electronic record is inadmissible. Then 23rd paragraph, the appellant admittedly has not produced any certificate in terms of section 65B in respect of the CDs, exhibits, so and so. Therefore, the same cannot be admitted in evidence. Thus, the whole case set up regarding the corrupt practice using songs, announcements, and speeches fall to the ground. The situation would have been different had the appellant adduced primary evidence by making available in evidence the CDs used for announcements and songs. Had those CDs used for objectionable songs or announcements been duly got seized through police or electronic commission, and had the same been used as primary evidence. So இதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜட்மெண்ட்ல இதுல வந்து certain songs and certain speeches வந்து இதனுடைய electronic evidence certificate has not been complied with அப்படின்னு சொல்லி, this has been at the stage of admissibility of electronic evidence. See, there are two things which will have to be one point is that நம்ம என்ன பார்க்கணும்னா, whether at the stage of marking the document itself section 65B has to be complied with or not அப்படிங்கிறது second. So after that வந்து whether without producing the evidence electronic evidence certificate, the document can be marked, and then the evidentiary value can be analyzed or more looked into அப்படிங்கிற ரெண்டு perspectives வந்து will arise. So first thing இந்த judgment படி பார்க்கும்போது, the first and foremost important complaints is that section 65B irrespective of any electronic evidence, அது ஒரு copies after copies produce பண்ணப்படுதுன்னா நிச்சயமாக கட்டாயமாக it will have to be produced along with section 65B Indian evidence certificate, and without any ambiguity. இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாம, எந்த ஒரு 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 குழப்பமான சூழலோ இல்லாம கிளியரா தெளிவா இந்த அன்வர் வர்சஸ் பஷீர் ஜட்மெண்ட் வந்து எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் will have to be accompanied with a certificate under Indian Evidence Act complying with section 65B of the Evidence Act. So இதே தான் வந்து இன்னொரு ஜட்மெண்டான ஷஃபி முகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஷஃபி முகமது ஜட்மெண்ட் தெரியுதா இப்ப உங்களுக்கு? தெரியுதுங்க சார். ஸ்ரீஜாந்த், இது தெரியுதா? ஷஃபி முகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். This is the another judgment which referring and relying upon Anwar versus Bashir judgment, ஷஃபி முகமது judgment. இந்த ஜட்மெண்ட்லயுமே வந்து தாமஸ் ப்ரூனோங்கிற ஜட்மெண்ட் வந்து வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ், அதை நம்ம இப்ப பார்க்கலாம். தாமஸ் ப்ரூனோ இஸ் நவ் பீன் ஓவர் ரூல். இதுல வந்து அஜ்மல் கசாப் ஜட்மெண்ட் அண்ட் நவ்ஜோத் சந்து ஜட்மெண்ட், தாமஸ் ப்ரூனோ ஜட்மெண்ட், இது எல்லாமே டீல் பண்ணி இந்த 9th paragraphல the relevant portion is here in 9th paragraph. We may however also refer to the judgment of this court in Anwar versus Bashir delivered by a 3 bench. In the said judgment in para number 24, it was observed that electronic evidence by way of primary evidence was covered by section 62 of the Evidence Act, to which procedure of section 65B of the Indian Evidence Act was not held to be admissible. However, for secondary evidence, procedure of section 65B of the Indian Evidence Act was required to be followed, and the contrary view taken in Navjot Sandhu that secondary evidence of electronic record could be overruled under section 63 and 65 of the Evidence Act was not correct. There are, however, observations in paragraph 14 to the thus, though in view of 3 bench judgments in Thomas Bruno and Ram Singh, it can be safely held that electronic evidence is admissible, and provisions under section 65A and 65B of the Evidence Act are by way of a clarification and are procedural provisions. If the court being satisfied about authenticity and procedure for its admissibility may depend on fact situations such as whether the person producing such evidence is in a position to furnish certificate under section 65B subclause H. 11th paragraph, section 65A and 65B of the Evidence Act cannot be held to be a complete code on the subject. In Anwar versus Bashir, this section 65A and 65B of and the expression document is defined in section 3 of the Indian Evidence Act to mean any matter expressed or described upon any substance by means of letters, figures, or marks, or more by than one of those means intended to be used or which may be used for the purpose data na enna idellame solliranga. The applicability of procedural requirement and 65B of Evidence Act of issuing furnishing certificate is to be applied only when such electronic evidence is produced by a person who is in a position to produce such certificate, being in control of the said evidence and not of the opposite party.
ஸோ இது ஏன் இந்த ரெலவென்ட் போர்ஷன்லாம் நம்ம படிக்கிறோம்னா, in a case where electronic evidence is produced by a party who is not in a possession of a device, applicability of section 63 and 65 of the Evidence Act cannot be held to be excluded. In such case, procedure under the said sections can be certainly invoked. If this is not so permitted, it will be denial of justice to the person who is in possession of authentic evidence, but on account of manner of proving such document is kept out of consideration by the court in the absence of okay. Thus, requirement of certificate under section 65B is not always mandatory. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. இது ஏன் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணோம்னா, தீஸ் ஆர் ஆல் தி ரேஷியோ பார்ட் இன் விச் செக்ஷன் 65B ஆஃப் சப்கிளாஸ் 4 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஹஸ் பீன் எம்பசைஸ்ட். ஏன்னா எல்லா சட்டங்களுமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரஸா வந்து ஒரு ப்ரொவிஷன்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்கப்படாது. இப்போ இந்த டேட்டா எலக்ட்ரானிக் ரெக்கார்டு இப்படிங்கிற இந்த டெர்மினாலஜியே நமக்கு போஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய இந்த டே இன் அண்ட் டே அவுட் நம்ம வாழ்க்கையில இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினாலதான் நம்ம இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய நம்ம அன்றாடம் பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். ஏன்னா ஒரு செல்போன்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஆகட்டும், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஆகட்டும், ஒரு பென்ட்ரைவ்ல மெயின்டைன் பண்றோம், ஒரு மெமரி கார்ட்ல மெயின்டைன் பண்றோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டே அண்ட் டே அவுட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆகிட்டதுனால எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இந்த டேட்டா அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ ஒரு எவிடன்ஸ் சர்டிபிகேட், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சர்டிபிகேட் வந்து கேன் பி டிஸ்பென்ஸ்ட் வித் ஆர் இட் இஸ் நாட் மேண்டட்டரி ஆஸ் ஹெல்ட் இன் ஷஃபி முகமது ஸ்டேட்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஷஃபி முகமதுக்கு அப்புறம் வந்த ஜட்மெண்ட்டே நம்ம பார்த்தாகும். இட் ஷுட் பி ரெட் அலாங் வித் தி ஜட்மெண்ட் ஆஃப் ரீசன்ட் ஜட்மெண்ட் ஆஃப் அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கர் வர்சஸ் குஷன் ராவ் கோரண்டியால் reported in 2023 SCC criminal 1 ஈக்குவலன்ட் சைட்டேஷன்ஸும் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஹெட் நோட் அண்ட் ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்க்குறோம். எப்படின்னா இதுல வந்து ஆஃப்டர் ஃபியூ பேஜஸ் தி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் தி ஜட்மெண்ட் வந்து எல்லா ஜட்மெண்ட்ஸுமே எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இட் வில் பி கிளியர் ஃப்ரம் தி அபவ் டிஸ்கஷன் தட் தி மேஜர் ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டு introduced 20. It is the need of the hour that there is a relook at section 65B of the Indian Evidence Act, introduced 20 years ago by Act 21 of 2000, and has created a huge judicial turmoil with the law swinging from one extreme to the another in the past 15 years, from state of NCT Delhi, Navjot Sandhu, Anwar versus Bashir, Thomaso Bruno versus state of Uttar Pradesh, Sonu versus state of Haryana, Shafi Mohammed versus state of Himachal Pradesh. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஜட்மெண்ட்ஸையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணி இந்த அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கர் வர்சஸ் குஷன் ராவ் கோரண்டியால் ஜட்மெண்ட்ல வந்து செக்ஷன் 65B கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பல்வேறு, ஏன்னா இந்த ஒரு ஜட்மெண்ட்டை வச்சுட்டே நம்ம வந்து ஒன் டே வில் நாட் பி சஃபிஷியன்ட் டு டீல் வித் திஸ் ஜட்மெண்ட். அவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இந்த ஜட்மெண்ட்ல டீல் பண்ணியிருக்கிறான். பட் நமக்கு தேவையானது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் of section 65B subclause 2 and subclause 4 Indian Evidence Act ல வந்து கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் ஆஃப் சர்டிபிகேட் அண்டர் செக்ஷன் 65B எலக்ட்ரானிக் ரெக்கார்டு கொடுக்கக்கூடிய. ஸோ இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற எக்ஸாம்பிளுக்கே மறுபடி வந்தோம்னா, வெதர் செக்ஷன் 65B subclause 4 ஆர் தட் இது வந்து வில் ஹாவ் டு பி. இப்போ ஒரு பர்த் சர்டிபிகேட் மார்க் பண்றோம், ஒரு டெத் சர்டிபிகேட் மார்க் பண்றோம் அப்படின்னா வந்து செக்ஷன் 65B வந்து it cannot be said that it is always required to be produced. It is not mandatory. It is not mandatory in Shafi Mohammed கேஸ்லயும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அன்வர் வர்சஸ் பஷீர் ஜட்மெண்ட், it has been clearly laid down that certain circumstances will arise where primary evidence cannot be produced before the court. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல செகண்டரி எவிடன்ஸ் மட்டும்தான் கொண்டு வரப்பட முடியும். இதை வந்து நம்ம இன் லைட் ஆஃப் ராமஜெயம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ங்கிற ஜட்மெண்ட்ல, is this judgment visible? My screen is shared. Yes sir, share ஆயிட்டு இருக்கு. Okay. ராமஜெயம் வர்சஸ் இது வந்து brief facts என்னன்னா, this is a case under section 302 Indian Penal Code where the appellant வந்து he is convicted by the Sessions Court for section 302 IPC for committing the offense of a murder. Okay. இந்த கேஸ்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் அந்த ஜுவல்லரி ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து ஒரு கொலை பண்ணி ஜுவல்ஸ் வந்து
he would have stolen all the jewels in the shop, the jewelry shop la irukkudiya jewels திருடும் போது அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய சயின்டிபிக் எவிடன்ஸை வந்து ரிலே பண்ணி அந்த கன்விக்ஷன் கொடுக்கும்போது தி ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் இந்த அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கருங்கிற ஜட்மெண்ட்லயும் வந்து திஸ் ஜட்மெண்ட் ஆஃப் ராமஜெயம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒரு ரிமார்க்கா வந்து இதுல ரெஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஜட்மெண்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் தட் the jewelry shop வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் would have let in evidence in this case regarding as to how the CCTV footage was recovered. ஏன்னா நமக்கு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆகட்டும் இல்ல வேற எந்தெந்த ஷாப்ஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாருக்கும் எல்லா இதுக்குமே வந்து பிரைமரியாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும். அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து படக்கூடியதான் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு பென்ட்ரைவ்ல கொடுப்பாங்க, இல்ல ஒரு டிஸ்க்ல கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து காப்பி பண்ணப்பட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல கூட கொடுக்கப்படலாம். பட் அந்த பிரைமரி எவிடன்ஸ்ங்கிறது வந்து அந்த எந்த ஒரு பெரிய சர்வர்ல மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் வந்து பிரைமரி எவிடன்ஸ். அதுல இருந்து காப்பி பண்ணப்பட்டு ஒரு பென்ட்ரைவுக்கு மாற்றப்பட்டு விட்டாலோ, ஒரு சிடிக்கு மாற்றப்பட்டு விட்டாலோ, அல்லது ஒரு மெமரி கார்டுக்கு அது வந்து இட் ஹஸ் பீன் காப்பிட், இட் பிகம்ஸ் நேச்சுரலி இட் பிகம்ஸ் அன் செகண்டரி எவிடன்ஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரெலவென்ட் போர்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா paragraph number 30. One has to understand the science of CCTV recordings in the light of the Information and Technology Act 2000 for the purpose of its optimum usage as evidence in the court of law. Gone are the days when Hindustan Photo Films produced film rolls for loading in the camera. On the click of the button, the image gets imprinted on the film. The imprint is called the negative, which is the primary evidence, and the positive developed therefrom is considered as the secondary evidence. That technique has now become defunct. Today, the physical images captured by the camera is converted by a computer software into information capable of being stored as data in electronic form. And then in the judgment la computer na enna, data na enna, electronic form na enna, electronic record na enna deal pannittu then we'll come to paragraph number 32. In this case, in the shop of the deceased Ganaram, 4 CCTV cameras were installed at vantage positions, one at the entrance, 2 inside, so and so. The images captured by the 4 cameras were transferred to a digital video recorder, DVR, which is a rectangular box through which wires. DVR has a computer programmed circuit to receive the images from the 4 cameras, convert them into electronic form in binary, and store them in hard disk. The software is so programmed that it can not only receive and store, but also play back the images on a screen, television screen or cinema screen. The information so stored are not tangible information for the court to inspect and see with its naked eye. The DVR is an electronic record within the meaning of section so. Since the gadget was small, the police seized the DVR under the cover of Mahazar, and with the help of a technician, they played it to the witnesses for the purpose. So on so. Then the judgment of Anwar versus Bashir is relied upon. இப்பதான் சொல்றாங்க, there may be occasions when in large establishment like railways, airports, where large number of cameras are installed and the information is stored in digitally huge servers, it may not be possible for the police to seize the server and send them to forensic science department or produce them before the court. Only to obviate this difficulty and to satisfactorily meet the objections relating to admissibility of electronic evidence, the parliament thought it fit to provide a certification under section 65B. Even if the certification is not maintained at the time of collection of evidence, at the time of trial, evidence can be given through persons who was in charge of the server in term of section 65B. Okay, the police can also request the services of the computer experts and experts from forensic sciences department to retrieve the data from huge server through USB. Okay, in the case la வந்து என்ன ஆகுதுன்னா CCTV footage in jewelry store வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது படிச்சு முடிச்சிடறேன்னா the relevant portion 35 section paragraph number 35. We are aware that in many public and private offices, though computers are operated by their staff, yet the maintaining and maintenance and servers but the data is actually stored is outsourced to private players like TCS, Wipro.
Under those circumstances, it would suffice that Section 65B certificate is obtained from the person who is in charge of the server, the fact that he is not a staff of the parent organization. Section 65B does not require certification by a public authority unlike cases of issuance of certified copy from public documents. So, இப்ப இந்த கேஸ்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஜுவல்லரி ஷாப் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல ரிலே பண்ணி அந்த எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் சில கேசஸ்ல வந்து சர்டிபிகேட் வில் பி நெசசரி வென் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து டைரக்டா வந்து ஒரு செகண்டரி பிரைமரி ஒரு சோர்ஸ் ஆன ஒரு சர்வருக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க, ஏர்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லைக் கோர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு பெரிய கம்பெனில இருக்கிற ஃபுட்டேஜஸ் ஆகட்டும், இல்ல ஒரு மால்ல இருக்கிற ஃபுட்டேஜ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா பிரைமரியா ஒரு சர்வருக்கு போகும். அந்த சர்வர் வந்து ஹெவியா இருக்கும். ஹெவி மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ். பல 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 ஹார்ட் டிஸ்குகள் கொண்ட ஒரு டிவைஸ் ஸ்டோரேஜா இருக்கும். அதை வந்து கேனாட் பி பிசிக்கலி ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நமக்கு இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் relate to this judgment and then we'll see Ramajayam versus State பார்த்துட்டோம். ஷஃபி முகமது, தாமஸ் ஓ ப்ரூனோ has been overruled and அர்ஜுன் பண்டிட் ராவ். So இப்போ now we'll look into the another judgment. We'll look into another judgment of the Honorable Madras High Court Division Bench Justice P.N. Prakash and Justice Pugalayindi and the judgment of Rajaram State versus Rajaram and 7 others. In which வந்து இந்த தினகரன் ஆஃபீஸ் பர்னிங் கேஸ்ல வந்து அந்த 3 பேர் would have been deceased in that case, and the court relied upon the photographs which is in the possession of the produced before the court, which was in the taken by various persons at the time of occurrence of crime. அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல எடுக்கப்பட்ட போட்டோகிராஃப்ஸுக்கு செக்ஷன் 65B எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படணும், அது இல்லைன்னா என்ன செய்யப்படணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜட்மெண்ட் அட்டாக் பி பாண்டி வெர்சஸ் அண்ட் அந்த 7 others கேஸ்ல வந்து it would have been elaborately dealt with. Even in that judgment, Anwar versus Bashir, அதே மாதிரி வந்து ராமஜெயம் வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் தாமஸ் ஓ ப்ரூனோ, ஷஃபி முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், இது எல்லாமே ரெஃபர் பண்ணி எப்படி வந்து போட்டோகிராஃப்ஸ்க்கு வந்து செகண்டரி எவிடன்ஸ் வந்து செக்ஷன் 65B வந்து எவிடன்ஸ் ஆக்ட். ஏன்னா பழைய காலத்துல அந்த ஜட்மெண்ட்ல சொன்னபடி வந்து போட்டோகிராஃப்ஸினுடைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபில்ம்ல ஸ்டோர் ஆகும், அதனுடைய நெகட்டிவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது பிரைமரி எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்ல இருந்து காப்பி பண்ணப்பட்டு ஒரு சிடிலையும் ஒரு பென்டிரைவ்லையும் ஒரு மெமரி கார்ட்லயும் ஸ்டோர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த ரெக்வயர்டு பர்சன் அண்டர் ஹூ ஸ்டோரேஜ் அது கொடுக்க முடியாத பட்சத்துல யார் வந்து அந்த சர்வரை மெயின்டைன் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால் இருக்குன்னா மாலுக்குன்னு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க இல்ல அது சொல்ல முடியாது. சில பிளேசஸ்ல வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு இருப்பாங்க பர்சனல். பட் சில இல்லாத இடத்துல வாட் ஷுட் பி டன் வித் அப்படின்னா the person who is producing that document or photograph அல்லது வீடியோ கிளிப்பிங் அல்லதுன்னா ஆடியோ கிளிப்பிங் should produce a certificate under section 65B stating that இந்த document வந்து இந்த டேட்டால பிரைமரியா ஸ்டோர் பண்ணப்பட்டிருந்தது. Now it is converted into so and so format and it has been now copied to a compact disk or a pen drive or a memory card and it is now filed in the court அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் இருந்தா it will suffice that section 65B subclass 4 of the evidence act has been complied with. ஏன்னா எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லயுமே வந்து பிரைமரி எவிடன்ஸா இருக்கக்கூடியது வந்து டான்ஜிபிள், அதாவது டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படாத சூழ்நிலைக்கு மாறலாம். அதனால அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பெரிய சர்வர்ஸை வந்து மூவ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல ராமஜெயம் வெர்சஸ் ஸ்டேட்ல சொன்ன மாதிரி அன்வர் வெர்சஸ் பஷீர்ல தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ண மாதிரி அந்த பிரைமரி சர்வரை பிரைமரியான சோர்ஸா இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா செகண்டரியா எடுக்கப்பட்ட அந்த சோர்ஸுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா it will suffice that section 65B subclass 4 of the evidence act has been complied with. Now coming back to that earlier instance of bank account statement, இந்த bank account statementக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பர்சனலே இல்ல, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்னு ஒரு பர்சனல் இல்ல அப்படின்னா வெதர் ஒரு சர்டிபிகேட் வந்து கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை தி பர்சன் ஹூ இஸ் மெயின்டைனிங் தட் அந்த அக்கௌண்ட்
அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்றாரோ கோர்ட்ல அவரே சர்டிபிகேட் கொடுத்துடலாமா, ஆர் வெதர் இட் கேன் பி அட்டஸ்டட் பை கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இட் செல்ஃப். இந்த பேங்க்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இல்ல, தென் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் இஸ் தட் அந்த பர்சன் ஹூ இஸ் ப்ரொடியூசிங் த டாக்குமெண்ட் இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் இட் அஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சோ அண்ட் சோ பிரான்ச்ல போய் அவர் அந்த சர்டிபிகேட் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எனக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இல்லாததுனால பேங்க் அபிஷியல் ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தாரு. அந்த பேங்க் அபிஷியல் இஸ் மெயின்டைனிங் தட் கம்ப்யூட்டர் அண்டர் ஹிஸ் ரெகுலர் யூசேஜ் அண்ட் இட் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் ட்ரூ அண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் நாலேஜ் வாட் எவர் கண்டென்ட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து ஆர் கரெக்ட் அண்ட் ட்ரூ அப்படிங்கிற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து அது செக்ஷன் 65B சப்க்ளாஸ் 4 கம்ப்ளைண்ட்ஸோட ஃபைல் பண்றாரு அப்படின்னா அதுவே வந்து இட் இஸ் சஃபிஷியன்ட் டு டேக் தட் எவிடன்ஸ் அண்ட் டு மார்க்கெட் அஸ் அன் எக்ஸிபிட். அந்த ஸ்டேஜ்ல வந்து எவிடென்ஷியரி வேல்யூக்குள்ள போக வேண்டாம், ஏன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மார்க்கிங் தட் டாக்குமெண்ட். ஹவர் இட் வில் ஹாவ் டு பி accompanied with a section 65B certificate. சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து செக்ஷன் 65B itself is not required அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அரைஸ் ஆகும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் ஈச் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்கு வந்து யூஸ்வலி an attestation will be given by that public servant that இந்த சர்டிபிகேட் இஸ் அன் எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்டட் சர்டிபிகேட், இதுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து செக்ஷன் 65B இஸ் நாட் ரெக்வயர்ட். எப்ப வந்து தேவைப்படும் அப்படின்னா அதனுடைய சோர்ஸே வந்து எவிடென்ஷியரி வேல்யூ பன்வர் வர்சஸ் பஷீர் சொன்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் பிரைமரியா இருக்கு, அதுல இருந்து காப்பி பண்ணப்பட்டு ஒரு மெமரி. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோல வந்து ஒரு போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது. இந்த வீடியோ ஃபார் ஈவன் we can take this example of this session itself. This session is being recorded in a cell phone or a computerல ரெக்கார்ட் ஆகுது. This is the primary source. எந்த கம்ப்யூட்டர்ல எந்த போன்ல இது ரெக்கார்ட் பண்ணப்படுதோ it becomes the primary source. For example, the host is maintaining this session which is recorded in the phone of the host. That becomes the primary source. Okay, so the other A ன்னு வச்சுக்கலாம். Now this will have to be marked as a document. எது இந்த வீடியோ what is being done, it is copied into a memory card. memory cardல காப்பி பண்ணப்பட்டு அது ஒரு கம்ப்யூட்டருக்கு போட்டு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு காம்பாக்ட் டிஸ்க். so what all becomes as the secondary. B ஒரு கம்ப்யூட்டர் காப்பி பண்றது B ஒரு சோர்ஸ், C அப்படிங்கிறது வந்து மெமரி கார்ட்ல காப்பி ஆகுது, அது ஒரு சோர்ஸ் ஆயிடும். சோ இப்ப நிறைய செகண்டரி எவிடன்ஸ் வந்துருது. இப்போ எவ்வளவு டிவைசஸ் காப்பி பண்ணப்பட்டாலும் செகண்டரி எவிடன்ஸ் இஸ் செகண்டரி எவிடன்ஸ், பிரைமரி எவிடன்ஸ் will always remain as the primary evidence, it will not change. so இந்த Bங்கிற அந்த கம்ப்யூட்டரே அந்த ஹார்ட் டிஸ்கே எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் இல்ல சிங்கிற அந்த மெமரி கார்டு ஒரு பென்ட்ரைவ் ஒரு காம்பாக்ட் டிஸ்க் ஒரு டிவிடி டிஸ்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் that will be the secondary. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஹோஸ்ட் வந்து இப்ப அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த வீடியோ கண்டெய்னிங் காம்பாக்ட் டிஸ்க், மெமரி கார்டு, பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த யார் வந்து அந்த செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டாங்களோ அந்த செல்போனுடைய பர்சன் ஹூ இஸ் மெயின்டைனிங் தட் செல்போன் ஆர் டிவைஸ் இன் ரெகுலர் யூசேஜ் அது என்ன பண்ணணும்னா நான் இந்த செல்போன்ல வந்து இந்த சோ மாடல் சாம்சங் மாடல்னா அது என்ன மாடல் ஆஃப் செல்போன் ஆர் ஒரு நோக்கியா செல்போன் இருக்குன்னா சோ நோக்கியா செல்போன்ல வந்து ஹேவிங் EMI IMEI number so and so and having storage capacity of so and so, model number so and so, made in manufactured in so and so year 2022 or 23 அப்படின்னு போட்டுட்டு and then under whose regular usage the mobile phone or cellular phone. இப்போ யார் மார்க் பண்றாங்களோ அவங்க தான் அந்த செக்ஷன் 65B கொடுக்க முடியும். ஸோ அந்த செக்ஷன் 65B வந்து என்னோட மெயின்டெனன்ஸ்ல இருக்குது, இந்த டிவைஸ் வந்து என்னோட ரெகுலர் யூசேஜ்ல இருக்குது, இது இந்த மாடல்ல இந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது, இந்த டேட்ல வந்து இந்த டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இந்த டேட்டா ஒரு கம்ப்யூட்டர்ல மாற்றப்பட்டு இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நானே இதை வந்து காப்பி பண்ணி நானே இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கும் போது இட் வில் கம்ப்ளை வித் செக்ஷன் 65B சப்க்ளாஸ் 4 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து நம்மளோட ரெகுலர் யூசேஜ்ல இருக்காது கம்ப்யூட்டர், நம்ம யார்கிட்டயாவது இருந்து வந்து அந்த டிவைஸ்ல இருந்து காப்பி பண்ணி நம்ம அந்த மெமரி கார்டை சிசிடிவி ஃபுட்டேஜே எடுத்துக்கலாம். இப்ப மால்ல இருந்து போலீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ்ல ஒரு
379 தெஃப்ட் கேஸ் எடுத்துக்கலாம். அந்த தெஃப்ட் கேஸ்ல வந்து ஒரு மால்ல இருந்து ஒரு ஷாப்ல இருந்து தெஃப்ட் நடக்குது. அந்த ஷாப்பினுடைய பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து அந்த மால்ல இருக்கக்கூடிய வேரியஸ் பிளேசஸ்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிற ஃபுட்டேஜ் வந்து ஒரு பெரிய சர்வருக்கு வந்து போகுது. அந்த பெரிய சர்வரை வந்து பிசிக்கலா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் ஹியூஜ் இன் நேச்சர். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த மால்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜை வந்து ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுதான் யூஸ்வலா நடக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது what will now have to be furnished is that a certificate, prosecution will have to produce a certificate under section 65D. மால்ல எந்த டேட்டால மால்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இருந்தாரு அப்படின்னா அவரே அந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம். அவர் தான் கொடுக்கணும், பிகாஸ் அவருடைய மெயின்டெனன்ஸ்ல தான் அந்த கம்ப்யூட்டர் இருக்குது. ஆர் யார் கொடுக்கலாம்னா அந்த கம்ப்யூட்டர் யாரோட ரெகுலர் யூசேஜ்ல இருக்குதோ அவங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும். பட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு வந்து மெயின் சர்வர் எங்க இருக்குதோ அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணக்கூடியவரே கொடுக்கலாம். ஆர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யாரோட எந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகுதோ அதை யார் ரெகுலரா மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களே கொடுக்கலாம். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இருக்கும் பட்சத்துல. இல்லாத இருக்கும் பட்சத்துல யார் அந்த கம்ப்யூட்டரை ஜென்ரலா வந்து ஆன் பண்ணி இது பண்ணி யூஸ் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாவெல்லாம் யாருடைய ஆக்சஸ் இருக்கோ அவங்க கூட அந்த கம்ப்யூட்டருக்கான அந்த பிரைமரி சோர்ஸுக்கான சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மால் எக்ஸாம்பிள்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த கம்ப்யூட்டர் யாரோட ரெகுலர் யூசேஜ்ல இருக்குதோ அவங்க வந்து கொடுக்கலாம். செக்யூரிட்டி இருக்கிறாரு ஒரு மாலுக்கு, அந்த செக்யூரிட்டியோட ரூம்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய பிரைமரி சோர்ஸ் போகுது, அவர் தான் இந்த கம்ப்யூட்டர் டெய்லி இன் அண்ட் அவுட் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா he can himself furnish the certificate that so and so video was recorded on this date and it is stored in a primary device ஒரு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல மெயின்டைன் பண்ணப்பட்டது. அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இந்த பென்ட்ரைவ்ல வந்து நாங்க காப்பி பண்ணி it has been handed over to the investigation officer. So the investigation officer at the time of marking the document or time of marking the pendrive or compact disc or DVD disc வந்து மெமரி கார்டு எதை மார்க் பண்றாங்களோ அதை மார்க் பண்ணப்படும் போது அந்த கம்ப்யூட்டர் யாருடைய மெயின்டெனன்ஸ்ல இருந்தோ அவரோட சர்டிபிகேட்டையும் சேர்த்து அனெக்ட் பண்ணி you will file and produce it before the court that section 65B clause 4 is complied with. இதே இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து யாரோட மெயின்டெனன்ஸ் இருக்கோ அவங்க கொடுப்பாங்க. இல்ல ஒரு 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 டிராபிக் இதுல வந்து இருக்குதுன்னா அந்த டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் இதுல இருக்கக்கூடிய டிராபிக் கண்ட்ரோல் யாருல இருக்கோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்டோர் கீப்பர் அவரே தான் கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு, அவருடைய ஸ்டோர்ல மெயின்டைன் பண்ணப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ எக்ஸ்கியூஸ் மீ அவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா ஸ்டோர் கீப்பர் இட் செல்ஃப் கேன் furnish that certificate. ஸோ இப்போ செக்ஷன் 65B சப்கிளாஸ் 4 எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அத்தியாவசியமாக ப்ரிலிமினரி ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்டாக ப்ரீரெக்வசிட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இப்ப இந்த லைட் ஆஃப் ராமஜெயம் வெர்சஸ் ஸ்டேட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த ராஜாராம் ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் வெர்சஸ் ராஜாராம், அதுக்கு முன்னாடி ஷஃபி முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அன்வர் வெர்சஸ் பஷீர், அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் தி கைட்லைன்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து எனுன்ஷியேட் பண்ணக்கூடிய ஜட்மெண்ட் வந்து தி ரீசன்ட் ஜட்மெண்ட் ஆஃப் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டின் அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கர் வெர்சஸ் குஷன் ராவ் கோரன்டேல் ஜட்மெண்ட்ல தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் எம்பசைஸ்ட் அண்ட் enumerated the various principles எப்பெல்லாம் 65B subclause 4 of the Indian Evidence Act வந்து furnish பண்ணணும், எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ப்ரொடியூஸ் பிரைமரி எவிடன்ஸ் இல்லைன்னா செகண்டரி எவிடன்ஸ்க்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் இது எல்லாமே டீல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் இன் அவர் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லயுமே வந்து தி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து தேர் இஸ் சில ஆம்பிகுட்டி வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல நமக்கு வரலாம். அதுக்கு அன்றாடம் வரக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி ஈச் கேஸ். அண்ட் வரக்கூடிய சந்தேகங்களை வந்து இந்த ஜட்மெண்ட்னுடைய லைட்ல பொருத்தி பார்த்து அந்த ஜட்மெண்ட்ல சொல்லப்படக்கூடிய பிரின்சிபலை இதை கம்ப்ளை பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துதான் நம்ம அப்ளை பண்ணணும். பிகாஸ் as we all know, practitioners, law evolves each and every day. Law does not remain static. லா ஒவ்வொரு நாளும் எவால்வ் ஆகும்போது வந்து நமக்கு வந்து புது சட்டங்கள் வரும். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ங்கிறது வந்து போஸ்ட் 2000 மில்லினியமுக்கு முன்னாடி நமக்கு வந்து கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து போட்டோகிராஃப்ஸ் வந்து பிலிம்ஸ்ல எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோகிராஃப்ஸ் பிலிம்ஸ்ல எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்ல. அந்த நெகட்டிவ் தான் பிரைமரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ் வந்து ஃபுல் ஜெனரேட் ஆகி எடுத்து டெவலப் பண்ணக்கூடிய அந்த போட்டோகிராஃப் தான் வந்து செகண்டரி எவிடன்ஸ். பட் நவ் இப்போ ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரால எடுக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃப் வந்து
பிரைமரி எவிடன்ஸா இருக்கிறது வந்து அந்த மெமரி கார்டு இட் செல்ஃப் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் த கோர்ட் அண்ட் மார்க். அப்படி பண்ணப்படும் போது பிரைமரி எவிடன்ஸே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா செக்ஷன் 65B சர்டிபிகேட் தேவையில்லை. பிகாஸ் அதுதான் வந்து ராமஜெயம் வர்சஸ் ஸ்டேட்லயும் அன்வர் பஷீர்லயும் சொல்லியிருக்காங்க. செகண்டரி எவிடன்ஸா மாற்றப்படும் போது செக்ஷன் 65B subclause 4 will have to be complied with அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் it depends as it is held in the Honorable Supreme Court, Madras High Court judgments, various other High Court judgments. It depends upon facts of the each case. But preliminary, what is the fundamental is that whenever any secondary evidence from which data is copied, computerized printout is taken or computer output is taken, and the mari or electronic record will always have to be complied with section 65B subclause 4. There is no ambiguity in that regard. So it can be clearly and categorically stated that section 65B subclause 4 electronic evidence certificate, when it is mandatory in such cases where secondary evidence is produced and marked at the stage of marking that document, and the evidence certificate will have to be produced. So now we will move on to the question and answer section, or whatever discussion we can have on this aspect, we can deal with that. Okay, sir. Thank you so much, sir. நிறைய ரிலவென்ட் ஜட்ஜ்மெண்டோட நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ், அட்வொகேட்ஸ், ஆக்சுவலா இது ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல, ஸோ 65B எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஆனந்த், ஒரே நிமிஷம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆனந்த் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், ஒரு சின்ன டவுட் இருக்கா? இப்போ we are using GPay, PhonePe for transaction of money. Your voice is not clear. There is some disturbance in your audio. Sir, can you hear me, sir? Yes, sir. Yes, sir. Sir, as of now, we are using money transaction through GPay and PhonePe. Okay. Will it be used as a primary evidence or secondary evidence, sir? Which can be used as a primary evidence? And the aspect நீங்க சொல்லுங்க, I'll clarify. The money, whatever we transfer from X to Y, and Okay. X is claiming that I have transferred my money. Y is claiming that it is not transferred properly. Okay. In that case, the receipt amount, whatever I get it through electronic media, will it be used as a primary or a secondary evidence? See, when you produce in the court, if you are marking the if you are producing that cell phone from which you have received the whatever GPay transaction or Paytm or whatever it is, if the device itself is produced, it will become as a primary evidence. When you take a printout of that receipt, okay, you are receiving it on a device, you are taking a printout of that transaction, particular transaction, then it will be treated as a secondary evidence. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுதான், இப்போ நம்ம ஆடியோனா கூட ஆடியோ ரெக்கார்ட் பண்றது ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ அந்த டிவைஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு போன்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா அதை நம்ம சம்டைம்ஸ் கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு பென்டிரைவ்ல ரெக்கார்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம்னா தட் இஸ் டு பி செகண்டரி எவிடன்ஸ். போன்ல ரெக்கார்ட் பண்றது பிரைமரி எவிடன்ஸ். ஸோ அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். கிரண், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளு. கிரண் சார் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. டேப் ரெக்கார்ட் எவிடன்ஸ் வந்து பிரைமரி எவிடன்ஸ் இல்ல செகண்டரி எவிடன்ஸ்? இல்ல சார், டேப் ரெக்கார்டர். ஆமாங்க சார்.
டேப் ரெக்கார்டரே ப்ரொடியூஸ் பண்ணாலுமே வந்து பிளே பண்ணக்கூடியது வந்து ஒரு கேசட்ல இருக்கும். கேசட்டோ எந்த இதுல நீங்க அந்த எது கேசட்டோ அந்த டேப் ரெக்கார்டரோட சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பிரைமரி எவிடன்ஸ் ஆயிடும். இப்ப டேப் ரெக்கார்டர்ல இருந்து நீங்க ஒரு செல்போனுக்கு வந்து அந்த ஆடியோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது செகண்டரி எவிடன்ஸ் ஆயிடும். டேப் ரெக்கார்டரே ப்ரொடியூஸ் பண்ணா அது பிரைமரி எவிடன்ஸ் தான். சார் கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா? உங்களோட கிளாரிஃபிகேஷன் கிளியர் ஆயிடுச்சுங்களா கிரண் சார்? ஓகே. ஹேண்ட் ரைஸ்லயே இருக்கு. டேப் ரெக்கார்ட் எவிடன்ஸ் வந்து சொல்லுங்க சார். கோஆபரேட் பண்ணுமா? என்ன சார் டேப் ரெக்கார்டருக்கு எனி கோஆபரேட் எவிடன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமோ சரியா கேட்கல சார். சாரி. கோஆபரேட் எவிடன்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்குறேன். என்ன மாதிரியான கொராபரேட்டரி எவிடன்ஸ் சார்? எப்படி வாய்ஸ் ரெக்கார்டிங் கொராபரேட் பண்ணணும்? எதோட கொராபரேட் பண்ணணும்? அது வந்து கொராபரேட்டிவ் இது வந்து வேற என்ன டாக்குமெண்ட் மார்க் பண்ணப்பட்டிருக்கோ ஃபார் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அதை ரிலேட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா எதோட கொராபரேட் பண்றோம்னு இருக்குல்ல, நம்ம வேற எதோட சேர்த்து கொராபரேட் பண்றோம் அப்படிங்கறது அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வரும்போது தான் அதை சொல்ல முடியும். எதோட கொராபரேட் பண்றாங்க? ரியல் பர்சன் வாய்ஸ் வச்சு பண்ண முடியுமா? ஓகே சரி. வாய்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணப்படும் போது வந்து பண்ணலாம் சார். அது பண்ண கூடாதுன்னு எதுவும் இல்லை. இப்ப மார்க் பண்றதுனுடைய பர்பஸே நீங்க கொராபரேட் பண்றதுக்கு இல்ல கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு தான். ஏதாவது ஒரு ரெண்டுத்துல ஏதோ ஒரு இதுக்கு தான் அது மார்க் பண்ணப்படுது. அப்படிங்கும்போது அந்த பிரைமரி எவிடன்ஸே மார்க் பண்ணலாம். இல்ல பிரைமரி எவிடன்ஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாவுக்கு மாற்றப்பட்டு மெமரி கார்டுல பென்ட்ரைவ்ல போட்டு அதை ஓபன் போர்ட்ல பிளே பண்ணும்போது அதை கொராபரேட் பண்றது கான்ட்ராடிக்ட் பண்றது பண்ணலாம். Thank you sir. 145 154 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சார். கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா உங்களோட டவுட் சார்? ஓகே. ஆனந்த் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. Sir, first of all, thank you for clarifying my first question. I have another question, sir. Yes, sir. Yes, sir, as on now, computers and as well as mobile are both synchronized with respect to mail and all the other aspects. Okay. Yeah. If that is the case, okay. Which one will be taken as a primary evidence, sir? Computer will have more weightage or the mobile phone will have more weightage? Since the mobile are synchronized both with, computer and as well as our mobile. See, basically synchronization happens with the cloud storage. Cloud storage, for example, Gmail or whatever, Yahoo or any account, Facebook or WhatsApp, whatever, synchronization happens in cloud storage. You are saying that it's synchronized with computer. Yes, it does happen. Backup data store பண்ணப்படுது. But preliminary source எதோட synchronize ஆகுதுங்கிறது இருக்கு. For example, mobile இருக்கக்கூடிய data computer data ஸ்டோர் பண்ணப்படுது அப்படின்னா mobile itself will become as the primary evidence, computer will become as the secondary evidence. In that case, for example, your primary evidence நீங்க மொபைல்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா cloud storageல இருந்துச்சுன்னா computer dataவும் சரி as well as the mobile phone both will stand on the same footing. But if a data is copied from computer to mobile phone or from mobile phone to computer, if it is not a synchronization, in that case whatever is being taken out from that device will become as the secondary evidence. Whatever is being produced by the device itself will become as the primary evidence. You cannot produce a computer by itself as a physical device in a court of law. Computer itself cannot be produced. Most cases the hard disk itself will not be produced in the court. Then what will the case be? It will be either converted into a memory card, pen drive, or a DVD disk, and then it will be produced. But whereas it is not the same case with the mobile phone.
either the mobile phone உடைய இது வந்து is mode of producing before the court is much more easier when compared to a computer. Synchronization பொறுத்த வரைக்கும் வந்து if the data is a common thing, it is available either in the computer or in the mobile phone, the computer or the mobile phone itself will become as the primary evidence. So primary evidenceங்கிறது வந்து நீங்க கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. So the hard disk in which the data is stored in the computer will become as the primary evidence. So mobile phone as well as the computer both can be produced as a primary evidence. But if any printout is taken from that computer or from that mobile phone, then it will become as a secondary evidence. In that case, electronic evidence certificate will have to be published. Because you know that synchronization happens mostly in cloud storage platforms. Like Gmail, like WhatsApp, like Facebook, Instagram, இது எல்லாமே cloud storage ன்னு இருக்கும். Something which is not tangible, intangible அது வந்து cloud storageங்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக கொடுக்கப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் தானே தவிர வந்து இட் இஸ் நாட் tangible. டான்ஜிபிளா இருக்கக்கூடியது செல்போனுங்கிற டிவைஸும் ஹார்ட் டிஸ்க்குங்கிற இந்த ரெண்டும் தான் டான்ஜிபிளா இருக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது டேட்டா வந்து எதுல இருந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ அந்த டிவைஸ் பை இட் செல்ஃப் will become as a primary device. And the printout will become as a computer generated or electronically generated output will become as a secondary evidence. ஆனந்த் சார், கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா உங்களோட டவுட்? தேங்க்யூ சார். சார் இன்னொரு ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 65B ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ப்ரொடியூஸ் பண்றோம், பென்டிரைவ்ல கொடுக்குறோம்னா அதை வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதும் இருக்கு இல்லைங்களா? வாய்ஸ் ரெக்கார்டா? அதாவது அந்த that is there, the audio recording transcription. Yes. So அத நம்ம அதையும் சேர்த்து 65B பெட்டிஷனோட அதை கொடுக்கணும் இல்லைங்களா? ஓகே, தேங்க் யூ. வேற யாருக்காச்சும் கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்றேன்னு நான் அன்மியூட் பண்றேன், சார் கிட்ட டைரக்டா கேட்கலாம். பாக்ஸ்ல எதுவும் क्वेश्चंस இருக்குதா? chat பாக்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எதுவும் क्वेश्चंस ரைஸ் ஆகல. சார் நியூ ஜாயினர்ஸ் வந்து உங்களோட வீடியோ அன்மியூட் பண்ணிட்டு ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கும் ஏதாவது இருந்தா கேன் கிளாரிஃபை போஸ்ட். எனக்கு ஆக்சுவலா நீங்க நிறைய ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணும்போதே ஒரு 65Bன்றது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றது, ஸோ ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அது. ஆனா எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு சார். ஈவன் கவர்மெண்ட் ரெக்கார்ட் ஆகட்டும், ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் யோசிச்சது கிடையாது. ஸோ அதெல்லாம் கூட 65B பெட்டிஷன்ல இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு நியூவா இருந்தது. வேற யாரும் ஏதோ டவுட் கேட்கல. 65B வந்து ஒரு நாள் பத்தாது ஆக்சுவலா. அது வந்து ஒரு பெரிய ஹாஃப் டேக்கு மேல போகும். ஒரு நாள் ஹாஃப் டே ஆவது எடுத்தாதான் அது வந்து கொஞ்சம் 2-3 hours ஆவது ஆகும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் என்னது இருக்கோ அதை மட்டும் தான் டீல் பண்ணிருக்கோம். ஏன்னா அது வந்து இன்ஸ்டன்சஸ் சொல்லி இப்ப ப்ராக்டிக்கல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துதான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அது ஒவ்வொரு ப்ரொசீடிங்க்கும் அது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் சூட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம், ஒரு பட்டா ப்ரொடியூஸ் பண்றாங்க, என்க்ரோச்மெண்ட் சர்டிபிகேட், ஒரு பர்த் இல்ல ஒரு லீகல் ஆர் டிக்ளரேஷன் பண்ணப்படுற ஒரு இதுல பர்த் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல மார்க் பண்ற சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. வேற ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ல வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு மெமரி கார்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே பொதுவானது என்னன்னா செகண்டரி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவிடன்ஸ் சர்டிபிகேட் அண்டர் செக்ஷன் 65B சப்க்ளாஸ் 4 will complied. சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறலாம், பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர் என்னன்னா வந்து செக்ஷன் 65B சப்க்ளாஸ் 4 will have to be complied with whenever any secondary evidence is produced. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம அந்த எவிடன்ஸ் வாங்குறோம்னா வெறும் நம்ம 65B பெட்டிஷன் மட்டும் போதும்ன்ற மாதிரி சொன்னீங்களா, இல்ல அவங்க கிட்ட இருந்து அந்த அக்னாலஜ்மென்ட் என்னோட போன்ல இருந்து தான் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கும்போது அந்த இதுல இருந்து பண்ண முடியாது இல்ல. அததான் வந்து இந்த ஜட்மெண்ட் ஆஃப் அந்த அட்டாக் பி பாண்டி கேஸ்ல வந்து ஸ்டேட் வெர்சஸ் ராஜாராம்ல வந்து டீல் பண்ணிருப்பாங்க.
அட்வர்ஸ் பார்ட்டியினுடைய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைக்கும், இல்ல வந்து எடுக்கப்பட்ட அந்த சோர்ஸ் வந்து அட்வர்ஸ் பார்ட்டியினுடைய பொசிஷனுக்கு போயிட்டுதுங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து செக்ஷன் 65B சப்கிளாஸ் 4 எவிடன்ஸ் தட் கம்ப்ளை பண்ணலங்கிறதுக்காக the document itself cannot be rejected at the threshold. அது வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பொருத்தி பார்க்கணும். அதுக்கான சான்சஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் தட் சர்டிபிகேட் வந்து ரிமோட் பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கும் போது வந்து அந்த செக்ஷன் 65B4 ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்பெல்லாம் வந்து அதை வந்து கேன் பி டிஸ்பென்ஸ்ட் வித் அப்படிங்கிற ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸும் வரும். when it is mandatory, when it can be dispensed with. அட்வர்ஸ் பொசிஷன் இருக்கும்போது நமக்கு அந்த டாக்குமெண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டியோட ஒரு சேல் டீட் கிடைக்கும் போது அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. We are relaying it only for the purpose of corroborating or for contradicting or for supporting the case of the that particular person. So அப்படி பண்ணும்போது எப்போ it can be dispensed with ங்கிற கொஸ்டின் வரும். அந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. போட்டோகிராஃப்ஸ் நாட் being accompanied with section 65B subclause 4 வந்து when it is necessary, when it is not necessary. அந்த ஜட்மெண்ட்ல வந்து photograph will form a one of the main ingredient to pass the order of conviction the judgment. So அந்த மாதிரி circumstances வரும்போது dispensing with and producing the certificate mandatory or not mandatory will have to be considered. ஏன்னா எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் வந்து சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டா நான் ஒரு லோயர் கோர்ட் டிவி ஆக்ட் கேசஸ் வரும்போது ஒய்ஃப் வந்து டாக்குமெண்ட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபோன்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அட்வொகேட் வந்து மிஸ் பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. 65B பெட்டிஷன் வந்து எதுக்கும் வைக்கல. பட் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கன்சிடர் பண்ணாம 65B பெட்டிஷன் போடல அப்படின்ற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை கன்சிடர் பண்ணாம போனாங்க. பட் அப்படி நம்ம வந்து அதை ஒரு கொராபரேஷனுக்காக கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றதும் இருக்கு. நீங்க சொல்றது ஒரு கொராபரேஷனுக்காக நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டா அந்த பெட்டிஷன் இல்ல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல மட்டும் டினை பண்ண முடியாது அப்படின்றதும் இருக்கு. As I said, it depends upon the facts of the each case. ப்ரொடியூஸ் பண்ண முடியாத போகிற சூழ்நிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கும் போது வந்து whether evidence act will have to section 65B will have to be complied with or not ங்கிற question arises. third party document யாரோடய அட்வர்ஸ் பொசிஷன்ல இருந்த டாக்குமெண்ட் வந்து அதனுடைய ஒரு நகல் எடுத்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு போட்டோ காப்பி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது whether 65B is necessary for that purpose or not will have to be determined at that juncture. Now certain documents வந்து for example even in 138 casesல வந்து the check itself will be lost, primary source. அதுல இருந்து எடுக்கக்கூடிய போட்டோ காப்பீஸ் will be marked, will be considered as the initial stage of marking of the document வந்து for the purpose it can be considered அப்படிங்கிற ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்போது ஒரு லாஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாத சூழல்ல how can section 65B be furnished with? So at the stage of marking the document it will be dispensed with, but at the stage of delving or dealing with the aspect of evidentiary value வரும்போது it will be a different, altogether a different footing. Okay sir. ஒரு டாக்குமெண்ட் மார்க்கிங் வித் எப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு அப்ஜெக்ஷனோட மார்க் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அதை வந்து லேட்டரா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஃபார் பர்பஸ் ஆஃப் கொராபரேட்டிவ் இது வந்து வெதர் அன்ரெஜிஸ்டர்ட் இது வந்து எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அன்ரெஜிஸ்டர்ட் அன்ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட் வெதர் இட் கேன் பி ரிலைட் ஆன் ஃபார் பர்பஸ் ஆஃப் கொலாட்ரல் இது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரேஞ்ச் ஆகும். Law is clearly laid down that unstamped unregistered document cannot be there, but in certain circumstances an unregistered document can be even considered for the purpose of corroboration, collateral purpose காக கன்சிடர் பண்ண இந்த ஜட்மெண்ட்ஸ் இருக்கும்போது வந்து for the purpose of for the sake of relying upon the document வந்து evidentiary value வந்து need not be gone into at the preliminary stage itself. ஏன்னா ஒரு அதே அந்த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த டிரான்சாக்ஷனா கூட இருக்கலாம். அந்த இது ஃபார் த பர்பஸ் ஆஃப் சிக்னேச்சர் வந்து அது யூஸ் பண்ணப்படலாம், ஹேண்ட் ரைட்டிங்காக அது யூஸ் பண்ணப்படலாம், அல்லதுனா வந்து ஃபார் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து மேபி ரெலவென்ட் டு தட் டிரான்சாக்ஷன் விச் இஸ் அண்டர் டிஸ்பியூட், சிவில் சூட்டினுடைய டிரான்சாக்ஷனுக்கு ரெலவென்ட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அது ரிலே பண்ணப்பட்டதுன்னா not going into the evidentiary value at the stage of marking it as an exhibit it can be permitted, marked with objection, and then எப்படி நம்ம இது போறோமோ அதே மாதிரி தான் செக்ஷன் 65B. பட்
ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு அவுட்புட் ஆகும்போது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் செக்ஷன் 65B will have to be necessarily compliant. There is no doubt with regarding that. எந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணப்படுற பர்சனுடைய பொசிஷன்ல இல்ல, அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா தென் கால் வில் ஹாவ் டு பி டேக்கன் இன் லைட் ஆஃப் தி பிரசிடென்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து இந்த மாதிரி வெதர் கேன் பி டிஸ்பென்ஸ்டு வித் செக்ஷன் 65B சர்டிபிகேட் கேன் பி டிஸ்பென்ஸ்டு வித்ங்கிற கொஸ்டின் அரைஸ் ஆகும்போது அதுக்கு இது பண்ணலாம். பட் என்னோட ஒரு நபர் ஏங்கிற நபரோட செல்போன் அவர் கையிலே இருக்கும்போது அவர் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு டிஸ்பென்ஸ் பண்ண முடியுது, இல்ல அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா கேன் நெவர் பி மார்க்ட் வித்அவுட் கம்ப்ளைண்ட் செக்ஷன் 65B சப்க்ளாஸ் 4 ஆஃப் தி எவிடன்ஸ். இதுக்கு ரிலவென்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம சப்போஸ் அதை வந்து டிலே பண்றாங்க அப்படின்றப்போ ரிலவென்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இருக்கா சார் அதுக்கு? எந்த இதுல இப்போ எவிடன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் பட் நம்மளால அதோட 65B பெட்டிஷன் வந்து போடக்கூடிய அளவுக்கு அதுக்கான டேட்டா சோர்ஸ் நம்ம கிட்ட இல்ல, பிரைமரி இல்ல, அதுக்குதான் வந்து ஷபி முகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்லயுமே எல்லாமே டீல் பண்ணிருப்பாங்க. இந்த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அர்ஜுன் பண்டிட் ராவ் 2020 ஜட்ஜ்மெண்ட்ல வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே எப்ப ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்ப பிரைமரி எவிடன்ஸ், வாட் இஸ் செகண்டரி எவிடன்ஸ், கம்ப்யூட்டரைஸ்டு பிரிண்ட் அவுட்டுக்கு எந்த மாதிரி இது தேவை, பப்ளிக் டாக்குமெண்டா இருந்தா என்ன தேவை அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே டீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெலவென்ட் போர்ஷன் மட்டும் பார்த்தாலே போதும், என்னெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல கட்டாயமா ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆல் தட் ஆஸ்பெக்ட்ஸ், when it is mandatory, when it is not mandatory அப்படிங்கிற இதை வந்து சொல்லியிருப்பாங்க. மற்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் நவ்ஜோத் சந்து ஜட்ஜ்மெண்ட், தாமஸோ ப்ரூனோ ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து இட் இஸ் ஓவர் ரூல்ட் பை தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் நோ லாங்கர் இன் எஃபெக்ட். அது வந்து அது ஓவர் ரூல் பண்ணப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஆஸ் ஆன் நோ வி ஹாவ் டு கன்சிடர் அண்ட் ரிலை அப்பான் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அர்ஜுன் பண்டிட் ராவ் ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ நமக்கு ரிலை பண்ண வேண்டிய ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா எல்லா பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸையுமே டீல் பண்ணி ரைட் ஃப்ரம் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல இருந்து ஆஸ் ஆன் டேட் என்ன வந்து இருக்குதுங்கிறது எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல டீல் பண்ணியிருப்பாங்க. சைட்டேஷன் நான் ஒவ்வொரு குரூப்லயும் ஷேர் பண்றேன். பர்சனலா என்னோட கான்டாக்ட் நம்பருக்கும் நீட் இருந்தா எனக்கு கேளுங்க, நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார், ஆக்சுவலா இது ஒரு நிறைய விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, பட் எங்களால வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்த கத்துக்க முடிஞ்சது, நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி சொல்லும் போது. And one more thing is that sorry to interrupt, one more thing, there is no hard and fast rule for Indian Evidence Act ல வந்து சர்டிபிகேட் வந்து இப்படிதான் இருக்கணும் ஃபார்மேட். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 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 சர்டிபிகேட்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். யூஸ்வலி there will be for any certificate there will be a format under which it can be published, but there is no hard and fast rule or straight jacket formula for Evidence Act. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆர் ஒரு செல்போன் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ப்ரிலிமினரி பேசிக் இன்கிரீடியன்ஸ் அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சர்டிபிகேட்ல இருக்கணும்னா the first thing is that an undertaking by that person who is giving that certificate. I so and so having producing this certificate in compliance with section 65B subclass 4 in respect of this device and the என்ன device. So for example, if you take a cell phone, for the MI cell phone இருக்குதுன்னா it is a Redmi model of the year 2020 of the make so and so year. It has been manufactured and produced by this company. It has the IMEI number so and so. It has a storage capacity of 124 GB. It has an external storage capacity of so and so. It has a camera so and so. It has a processor of so and so, and then the model name and number. இதெல்லாம் தான் basic ingredients of section 65B. இது ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலும் அதே தான், மேனுஃபேக்சர், மேக், எப்படி ஒரு 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 இதுக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து எப்படி நம்ம இன்ஜின் நம்பர், சாசிஸ் நம்பர், மாடல், மேக் என்னெல்லாம் இருக்குன்னு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோமோ அதே தான் எப்படி ஒரு கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னெல்லாம் டீடைல்ஸ் சொல்லி கொடுக்குறோமோ அதே தான் இந்த செக்ஷன் 65B சப்க்ளாஸ் 4ல இந்த செக்ஷன் 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம். Although there is no hard and fast rule for filing a certificate under section 65B subclass 4, the preliminary ingredients எல்லாமே வந்து கம்ப்ளை பண்ணிருக்கு. அதுதான் வந்து அந்த டிவைஸ் வந்து ரெகுலர் சும்மா வந்து வெறும் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கறதுனால வந்து in my humble opinion it is that it will not become compliant. இப்போ வந்து அந்த மாடல் நேம், மேக், அந்த அப்பதான் வந்து can be considered that okay இந்த டிவைஸ்ல இருந்து வந்து இது வந்து காப்பி பண்ணப்பட்டிருக்கலாம்,
இல்லைன்னா வந்து இல்ல ஒரு ஒரு இல்லைன்னா கூட வந்து ஒரு மொபைல்ல வீடியோவே எடுக்க முடியாத ஒரு டிவைஸுக்கு கூட வந்து செக்ஷன் 65B வெறும்னா கொடுத்துட்டு போயிடலாமே. ஏன்னா முன்ன இருந்த செல்போன்ஸ்ல எல்லாம் வந்து ஆடியோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கான இது இருக்காது. ஆடியோ மேபி ரெக்கார்ட் பண்ணலாம், பட் வீடியோ கேமரா இல்லாத செல்போன்லாம் இருந்த பீரியட் இருக்கு. ஸோ அப்படி ஒரு செல்போனை கொண்டு வந்துட்டு கூட 65B போட்டுற முடியும். பட் அது அதனுடைய பர்பஸ் இல்லை. இந்த டிவைஸ்ல இருந்து இது யாரோட ரெகுலர் யூசேஜ்ல இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது, இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது, அதுல இருந்து ஒரு ஃபர்தர் எலக்ட்ரானிக்கலி ஜெனரேட்டட் ஒரு அவுட்புட் எடுக்கப்படுதுன்னா வெதர் இட் வில் as far as that maintenance of that the device is concerned, that will also have to be complied with. The other thing for which section 65B is all produced is that, in my considered opinion, it is that whether this device is capable of producing that video or audio or whatever primary source of that data which is electronic record is relied upon, இந்த டிவைஸுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அந்த பர்பஸ்க்காக செக்ஷன் 65B சப் கிளாஸ் 4ல வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளை ஆயிருக்கணும். இன்னொரு கிளாரிபிகேஷனுக்கு வந்தது. இப்போ நான் வந்து எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன், என்னோட பிரதரோட போன்ல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்றப்போ அதுல இப்ப அவரோட அக்னாலேஜ்மெண்ட் இருக்கும், என்னோட போன்ல இருந்து நான் கொடுக்குறேன்ற மாதிரி அவரோட சைன் பண்ணி தான் நம்ம 65B பெட்டிஷன் போட முடியும் இல்லைங்களா? சோ அவர் அதை ஒத்துக்கிறாருன்ற ஆஸ்பெக்ட்ல அவரோட அக்னாலேஜ்மெண்ட் வந்து இருக்கணும் 65B பெட்டிஷன்ல. ஓகே ஓகே பட் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி மார்க் பண்ண முடியும்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் தட் the person who is maintaining himself is entering into the box and deposing that particular electronic record is generated as an output from his own device, because he is that author illa. He will be he will be the best person to depose regarding that. Okay. For the purpose of marking the document, not with regarding to the contents of the document. He may not be aware of that. ஓகே ஓகே சார். ஓகே சார், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு பர்சனலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த செஷன். மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப்ல இந்த வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம AFLS வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பல ஆஸ்பெக்ட்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல கிளாஸஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ்க்கு இது போய் சேரணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ் கொடுத்ததுக்கு.